வணக்கம் மக்களை, நான் உங்கள் குமரி மீசைக்காரன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய தவாங் மார்க்கெட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். மக்களே, இதான் பார்த்தீங்கன்னா நம்ம அருணாச்சல் பிரதேஷ் தவாங் மார்க்கெட்டோட அழகிய தோற்றம். அப்புறமா இந்த மார்க்கெட்டோட பேர் பார்த்தீங்கன்னா வாக் த்ரோ மார்க்கெட் தவாங். அப்புறமா இந்த மார்க்கெட்டோட நடுவில் ஒரு புத்த மதத்தை சார்ந்த மணிக்குண்டு ஒன்று இருக்குது. அதையும் ஒரு சுற்றி விட்டாச்சு. அதை சுற்றி விட்ட அப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பக்கத்துலேயே கொஞ்சம் கடைகள் இருக்குது. இந்த மளிகை பொருட்கள் வாங்குற மாதிரி அந்த கடைக்கு முன்னாடி கொஞ்சம் டாக்ஸியெல்லாம் நிற்குது பாருங்கள். அந்த டாக்ஸி இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய டூரிசம் ஏரியா, அதை சுற்றி பார்க்குற மாதிரி உங்களை கூப்பிட்டு போவாங்க. அப்புறமா இங்கே குளிர் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே சொட்டர், ஜாக்கெட் அதிகமாக துணிக்கடைகள் இருக்குது. அப்புறம் இந்த ரோட்டில் மேல் நோக்கி நீங்கள் போனீங்கன்னா சைனா பார்டர் ஒன்று இருக்குது. அந்த பார்டருக்கு போனோன்னா பாஸ் வாங்கிட்டு தான் போகணும். பாஸ் இல்லாமல் அங்கே அனுமதி கிடையாது. அப்புறம் சுற்றுலா பயணிகள் தங்கும்படி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. தங்கக்கூடியவங்க தங்கிக்கலாம். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய துணிக்கடைகளில் பார்த்திங்கன்னா அனைவரின் கண்களை மயக்கும்படி சால்கள்லாம் தொங்க போட்டிருப்பாங்க. விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம். அப்புறமா இங்கே பாண்டிச்சேரி, கோவா போல் அதிகமாக மதுப்பான கடைகள் பார்க்கலாம். மதுப்பிரிவுகள் வாங்கி அருந்தி கொள்ளலாம், விருப்பம் உள்ளவர்கள் மட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் செப்பலில் மேக்ஸிமம் எங்கேயாவது போகணுன்னா போகலாம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா குளிர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி செப்பல்லாம் போக முடியாது. ஷூ கண்டிப்பாக காலில் போட்டாகணும். அதனால் ஷூ வாங்குறதுக்கு மாதிரி இங்கே நிறைய கடைகள் இருக்குது உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா காய்கறி மார்க்கெட்டு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா மீன், கருவாடு, ஒரு சில காய்கறிகள் இங்கே மலைகளிலே விளைவிக்கக்கூடியது. காய்கறிகள் மேக்சிமம் காய்கறிகள் பார்த்திங்கன்னா கீழே குவாட்டி, தேஸ்பூர் கீழே இருந்தால் மேலே வருது தவாங் மார்க்கெட்டுக்கு. இதெல்லாம் நம்ம தவாங் மார்க்கெட்டோட காய்கறி மார்க்கெட்டு, ஃபிஷ் மார்க்கெட்டோட லொக்கேஷன். தவாங் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா காய்கறிகள் கீழே இருந்து வந்தாலும் சரி, ஆனால் மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே குளிராக இருக்கிறதுனால காய்கறிகள் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். மேக்ஸிமம் காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இதுதான் நம்ம தவாங் மார்க்கெட்டோட காய்கறி மார்க்கெட். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே குளிர் அதிகமாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் நம்ம சுடுதண்ணி தான் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே சுடுதண்ணி வைக்கிறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ளாஸ்கெல்லாம் அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரி ஷாப்களும் இங்கே இருக்குது, அந்த ஃப்ளாஸ்க் வாங்குறது மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஆர்மி, பேராமிலிட்ரி, எஸ்எஸ்பி, ஐடிபிபி இந்த நாட்டுக்காக பணியாற்றுவதால் ஒன்று இல்லை, ஒரு 4-5 ஸ்டோர் இருக்குது, ஆர்மி ஸ்டோர். அதில் தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், பயணிகள் தங்குவதற்கு ஹோட்டல் ரூம் இங்கே இருக்குது, கவலைப்பட வேண்டாம். இங்கே சுற்றி பார்க்கணும்னு சொல்லி வரக்கூடியவங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருந்தால் மேக்ஸிமம் பொருட்கள்லாம் மேலே வருது. அதனால் இங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும், அதிகமாக தான் இருக்கும் ரேட்டு. கீழே மார்க்கெட்டை காட்டிலும், கீழேன்னு சொல்லும்போது நம்ம குவாட்டி, தேஸ்பூர் இந்த மார்க்கெட்டை காட்டிலும் அதிகமாக தான் இருக்கும் இங்கே பொருட்களின் விலை. இங்கே சுற்றி பார்க்கணுன்னு வரக்கூடியவங்க கீழே இருந்தே மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது நல்லது.
அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 3 வாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஃபுட்டிங் அண்டு லாட்ஜி இருக்குது. இது மட்டும் இல்லை, இது போல் அடுத்தடுத்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க சாப்பிட்னா சாப்பிட்லாம், தங்கணுன்னா தங்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சண்டே இங்கே வந்தனால எங்களுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி இங்கே இருந்து அதில் ஒரு 2 பார்சல் வாங்கிட்டு டாட்டா பாய் பாய்னு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மேலும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் எனக்கு குமரி மீசைக்காரனுக்கு அடுத்தடுத்து vlog போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாய். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.